வெனஸ்டே ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஃபீவர் வந்து லைட்டாக சரியாயிருச்சுன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையே மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது தான். இந்த ஒரு பழக்கம் மட்டும் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே ரைஸும் மீன் குழம்பு ஊட்டி விட்டுட்டு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. தென் நெக்ஸ்ட் டே சரியாயிரும். பிகாஸ் அந்த டைமில் எதுவுமே டேஸ்ட் தெரியாது. ஸோ சாப்பிட்டாலும் உள்ளே இறங்காது. பட் மீன் குழம்பு மட்டும் என்னன்னு தெரியல, நல்ல ருசியாக இருக்கும். ஸோ பாஸ்ட் 2 டேஸாக அம்மாவுக்கும் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னதுனால சாதம் வச்சுட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மீன் குழம்புலாம் அவ்வளோ டேஸ்டியாலாம் செய்ய தெரியாது. ஸோ மோஸ்ட்லி அம்மா தான் செய்வாங்க. பட் நேற்று செஞ்சது என்னன்னு தெரியல, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. வழக்கமாக செய்கிற மாதிரி தான். பட் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இடித்து சேர்த்துருந்தேன். அதே மாதிரி மீன் அப்படியே சேர்க்காம கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூளை மேரினேட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண மீன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் தெரியல. பட் மற்ற மீன் விட ஃப்ரைக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் கையெறி ஆரம்பிச்சது தான். ஒரு 3 மணி நேரத்துக்கு பயங்கர எரிச்சலாக இருந்தது.